அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர பெருமக்களே, இஹ்தரு ஹுகூகல் இபாத். இமாம் ஷஅராவி அவர்கள் குறிப்பிட்டு எச்சரிக்கிறார்கள், இஹ்தரு ஹுகூகல் இபாத், அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே மிக எச்சரிக்கையாக மிக கவனமாக இருங்கள் என்ற கருத்தை சொல்லிவிட்டு மிக நீண்ட ஒரு விளக்கத்தையும் சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, உலகத்திலே நமக்கு உரிய கடமைகள் இரண்டாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இரண்டாவது அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். நமக்கு இருக்கிற கடமைகள் இரண்டு. ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது, இரண்டாவது அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், மனிதன், மிருகங்கள், மற்றைய அனைத்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இந்த இரண்டு கடமைகளிலே இன்று அதிகமாக நமக்கு அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய கடமைகளில் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இவைகளைத்தான் அதிகமாக எந்த நேரமும் பேசப்படுகின்றன. அவைகள் மார்க்கத்தினுடைய அடிப்படை. அவைகள் அனைத்துக்குமே அதிகமான நன்மை உண்டு என்பதை நாம் அத்தனை பேருமே ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கடமையாக, அதாவது மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இந்த விடயங்களிலே நாம் பேசுவது குறைவாகவே இருக்கிறது. பேசினாலும் கூட அது ஒரு பேச்சளவில் தான் இருக்கிறதே தவிர அது செயல் வடிவம் பெறுவது குறைவாக இருக்கிறது. இந்த இடத்திலே தான் நாம் கவனம் எடுக்க வேண்டும். இஹ்தரு ஹுகூகல் இபாத், நீங்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டும். அந்த கடமைகளிலே நீங்கள் துஷ்பிரயோகம் செய்தால், அந்த கடமையை தவறினால், அந்த கடமைகளை மீறிவிட்டால், எல்லை மீறிவிட்டால், அது உங்களுக்கு மிக பயங்கரமான ஒரு குற்றச்செயலாக மாறும் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் பேச வருகின்ற விஷயங்கள். அருமையான சகோதர பெருமக்களே, மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது நம்முடைய தாய் தகப்பனிலே இருந்து நாம் எடுத்துக்கொள்வோம். தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு பிள்ளை செய்ய வேண்டிய கடமைகள், அதே போல ஒரு பிள்ளைக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை, அதே நேரத்திலே உறவுகளாக இருக்கிற நம்முடைய தாய் தகப்பனுடைய கூட பிறந்தவர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படியாக சாதாரணமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற அனைத்து விடயங்களும் அங்கே வரக்கூடியதாக இருக்கிறது. இதிலே பெரும்பாலும் கடமைகளை செய்வது என்பதை விட அந்த கடமைகளை விட்டு விடுவது அல்லது அவர்களுக்கு இந்த கடமைகளை செய்யாமல் அங்கே எல்லை மீறுவதைத்தான் இந்த இடத்திலே மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுப்போம் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அடுத்த மனிதனுடைய பொருட்கள் ஹராம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் இருக்கிறான், அடுத்த மனிதனுடைய பொருளை அதாவது அநியாயமாக எடுத்துக்கொள்வது, மோசடியின் மூலமாக எடுத்துக்கொள்வது, திருட்டுத்தனத்தின் மூலமாக எடுத்துக்கொள்வது, அல்லது வேறு ஏதாவது ஒரு ஏமாற்று வழியின் மூலமாக எடுத்துக்கொள்வது, அது மிகப்பெரிய குற்றம், பாவம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே நேரத்திலே உங்களுக்கு பிற மனிதனுடன் அவனுடைய பொருள் உங்களிடத்திலே வருவதென்றால், வியாபார அடிப்படையிலே ஒரு மனிதனிடத்திலே இருக்கிற பொருள் அல்லது பணம், இவற்றை நாம் எடுத்து வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு மனிதனுக்கு மோசடி செய்துவிட்டு, அநியாயம் செய்துவிட்டு, அவனை ஏமாற்றிவிட்டு, அவனிடத்திலே இருக்கக்கூடிய பணத்தையோ பொருளையோ வீடு வாசல்களையோ காணி பூமிகளையோ இப்படி எதையாவது ஒரு மனிதன் சுரண்டி விட்டான் என்று சொன்னால், எடுத்து விட்டான் என்று சொன்னால், இப்போது இந்த மனிதன் அடுத்த மனிதனுடைய உரிமையிலே கை வைக்கிறான், அவனுடைய ஹக்கிலே கை வைக்கிறான். இந்த இடத்திலே அவன் உரிமை மீறியவனாக மாறுகிறான்.
இது மார்க்கத்திலே நாம் ஒவ்வொரு முஃமினும் கவனத்தில் எடுக்க வேண்டும். இன்றைக்கு எல்லோருமே நினைப்பது தொழுது விட்டால் போதுமானது, அல்லது நோன்பு பிடித்து விட்டால் போதுமானது, ஹஜ் உம்ராக்களை செய்து விட்டால் போதுமானது, ஏதோ ஜகாத்து சதக்காக்களை கொடுத்து விட்டால் போதுமானது என்று நினைக்கிறார்கள். இவ்விதமாக இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் பிறருடைய சொத்து விஷயங்களில், பிறருடைய காணிபூமி விஷயங்களில், பிறருடன் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற விஷயங்களிலே கவனக்குறைவாகவே இருக்கிறார்கள். அதிலே உதாரணத்திற்கு சொல்வதென்று சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே கடன் வாங்கினால் அந்த கடனை கொடுத்து விட வேண்டும். பணத்தை வாங்குகிறோம், பொருளை வாங்குகிறோம், உரிய நேரத்துக்கு நான் தருகிறேன் என்று வாங்கினால் அந்த கடனை கொடுக்க வேண்டும். அந்த கடன் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த இடத்திலே அந்த மனிதனுடைய உரிமையில் நீங்கள் கை வைத்து விட்டீர்கள், அந்த மனிதனுக்கு நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள் என்பது பொருள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களுடைய, அதாவது மதீனா நகரிலே ஒரு மையத்து மஸ்ஜித் நபவிக்கு கொண்டு வரப்பட்டு விட்டால், தொழ வைப்பதற்காக ஒரு மையத்தை ஜனாசாவை கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் நபி அவர்கள் கேட்பார்கள், இந்த மனிதனுக்கு ஏதும் கடன் இருக்கிறதா? யாருக்கு? இந்த மையத்துக்கு ஏதும் கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே அங்கிருப்பவர்கள் எந்த கடனும் இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால் நபி அவர்கள் தொழ வைப்பார்கள். அல்லது இந்த மனிதனுக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் நபி அவர்கள் கேட்பார்கள், அந்த கடனை கொடுக்க அவன் ஏதாவது பொருட்களை வைத்துவிட்டு போயிருக்கிறானா, அவனிடத்திலே காசு பணம் பொருள் இருக்கிறதா என்று கேட்பார்கள். அபிதமாக கேட்கிற நேரத்திலே ஆம், அவனிடத்திலே கடனை நிறைவேற்ற பணம் இருக்கிறது அல்லது சொத்து இருக்கிறது என்று சொன்னால் நபி அவர்கள் தொழ வைப்பார்கள். அதுவும் இல்லாவிட்டால் யாராவது அவனுடைய கடனை பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்பார்கள். பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று சொன்னாலும் ஒரு மனிதன் சொன்னால் நபி அவர்கள் தொழ வைப்பார்கள். இப்படியான நேரத்திலே கடன் இருக்கிற மனிதனுக்கு கடன் கொடுப்பதற்கு பணமும் இல்லை, அவனுடைய கடனை யாரும் பொறுப்பேற்றுக் கொள்ளவும் இல்லை என்றால் நபி அவர்கள் அந்த மையத்தை தொழ வைக்க மாட்டார்கள். இதை அதிகமாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இதனுடைய பாரதூரத்தை உணர வேண்டும். ஏன் நபி அவர்கள் தொழ வைக்கவில்லை? அவன் ஏழை என்பதனாலா அல்லது அவன் கஷ்டப்பட்டவன் என்பதனாலா? இல்லை, கடன் என்கின்ற பயங்கரமான ஒரு பொறுப்புக்குரியவனாக இருக்கிறான். அதனால் நீங்கள் உங்களுடைய நண்பருக்கு தொழ வையுங்கள் என்று சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் சொல்லிவிடுவார்கள். இதனால் இந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மக்கள் உரிமை மீறுவது, அநியாயம் செய்வது என்பது இப்படியாக கடனாக வாங்குவது, அதாவது அவசரத்திற்கு கடன் கேட்பது, வியாபாரத்திற்கு கடன் கெடுப்பது, அல்லது பொருளை வாங்கி கொண்டு போவது, இன்றைக்கு செக் போன்ற விஷயங்களிலே வியாபாரம் செய்வதை பார்க்கிறோம். இப்படி எல்லா நிலைமைகளிலும் கடனை வைத்துவிட்டு அவர்கள் அப்படியே மறைந்து விடுவதை பார்க்க முடிகிறது. கடனை கேட்டால் கடைசியிலே சண்டைக்கு போவதை பார்க்கிறோம், அல்லது முடிந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சவால் விடுவதை பார்க்கிறோம், அல்லது போய் நீங்கள் வேண்டுமென்றால் போலீசிலே வேண்டிய இடத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு முஃமினுடைய பண்பு அல்ல. இங்கே பாருங்கள், கடனை வைத்துக் கொண்டிருந்தால் லா தஸ்குத்து லா பில் ஹஜ்ஜி, ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்தாலும் அவனுடைய கடன் விழமாட்டாது, உம்ரா செய்தாலும் அவனுடைய கடன் விடுபட மாட்டாது, இரவு முழுக்க நின்று வணங்கினாலும் பகல் முழுக்க நோன்பு நோற்றாலும் குர்ஆன்களை அவன் தமாம் செய்தாலும், ஏன் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு போனாலும் கடன் என்பது ஒரு பக்கமாக நிற்கும். நபி அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், ஜிஹாது செய்தால் என்ன நன்மை கிடைக்கும்? நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நீ சொர்க்கவாதியாக மாறுவாய். இந்த மனிதன் சந்தோஷமாக போகிறான். ஒரு சஹாபியை விட்டு அவரை கூப்பிடும்படி நபி அவர்கள் சொன்னார்கள். அவர் திரும்ப வந்தவுடனே சொன்னார்கள், இல்ல தெய்ன், கடனை தவிர என்று சொன்னார்கள். கடன் விழமாட்டாது, மன்னிக்கப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். அதனால் இந்த விஷயத்திலே கடன் இது போன்று அடுத்த மனிதனுடைய உரிமை மீறல்கள் விஷயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். இந்த நன்மையாலும் அந்த கடனை இருக்க முடியாது, மறுமையிலே மிகப்பெரிய குற்றவாளியாக அவன் மாறுவான் என்கின்ற அந்த ஒரு ஈமான், யகீன், நம்பிக்கையை ஒவ்வொருவருமே உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முஃமினான மனிதனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது.
இதை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.